கடந்த 1991ஆம் ஆண்டு சந்தித்ததை போன்ற பொருளாதார நெருக்கடி ஏற்படாது என்று கூறியுள்ள பிரதமர் மன்மோகன் சிங், இந்தியாவின் பொருளாதார நிலை ஸ்திரமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு, பங்குச் சந்தைகளின் வீழ்ச்சி போன்றவை நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமிழக்கச் செய்யலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் இல்லத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் வரலாறு குறித்த நூல் வெளியீட்டு விழாவில் பிரதமர் மன்மோகன் சிங் பங்கேற்றார். அப்போது தற்போதைய பொருளாதார நிலை குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த மன்மோகன் சிங், கடந்த 1991ஆம் ஆண்டு ஏற்பட்டதை போன்ற பொருளாதார நெருக்கடி நிலை தற்போது இல்லை என்று மறுத்தார். 1991ஆம் ஆண்டு காலத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பு குறிப்பிட்ட அளவில் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்ததாகவும் தற்போது சர்வதேச சந்தையுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அப்போதைய காலகட்டத்தில் 15 நாட்களுக்கு மட்டுமே அந்நிய செலாவணி கையிருப்பு இருந்த நிலையில் தங்கத்தை அடகு வைக்க நேரிட்டது குறித்து குறிப்பிட்ட பிரதமர், தற்போது 6 முதல் 7 மாதங்களுக்கு தேவையான அந்நிய செலாவணி கையிருப்பில் இருப்பதாகவும் தெரிவித்தார். எனவே தற்போது இந்தியாவின் நிலை பெரிதும் வலுவாக இருப்பதாகவும் மன்மோகன் சிங் குறிப்பிட்டார். தற்போதைய நடப்பு கணக்கு நிதி பற்றாக்குறை கவலை அளிப்பதை ஒப்புக்கொண்ட பிரதமர், தங்கத்தின் இறக்குமதி அதிக அளவில் இருப்பதே இதற்கு முக்கிய காரணம் என்றும் உற்பத்தி சாராத இதுபோன்ற முதலீடுகளை குறைக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தார்.